அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பேர் அன்பு சகோதர சகோதரிகளே, உறவுகளே, நான் இன்று ஒரு வீடியோவை பார்த்தேன். அந்த வீடியோவை பார்த்ததும் நான் மிகவும் கவலைப்பட்டேன். பேரன்பு சகோதரர்களே, அந்த வீடியோவை பாருங்கள். நீங்களும் அவர்களுடைய உடலை சாப்பாடு இல்லாமல் எப்படி இருக்கின்றார்கள், எப்படி அவர்கள் அவதிப்படுகிறார்கள். இந்த தோலும் முள்ளுமாகி விட்டது. சதையே இல்லை, உடம்புல சதையே இல்லை, தோலோட முள்ளாகி விட்டது. முள் மட்டும்தான் விளங்குது, தோல்ல சதை இல்லை. பேர் அன்பானவர்களே, அவர் கூறுகிறார், நான் மணலில் வீசப்பட்டேன். கூடாரமோ வீடோ வாழ்க்கையோ மருத்துவத்திற்கான வருமானமோ இல்லை. நல்ல மனிதர்கள் உதவி செய்ய இருந்தாலும் எனக்கு எப்படி உதவி செய்வார்கள்? யார் உதவி செய்வார்கள்? ஒவ்வொரு நாளும் என் மீது ஏவுகணை வந்து என்னை கொன்றுவிடும் என்று நம்புகிறேன். அவர் இன்னும் கூறுகிறார், நானே சாப்பிட வேண்டும், மக்களைப் போல், சாதாரண மக்களைப் போல் நானும் சாப்பிட வேண்டும். ஒரு நல்ல கடி கிடைக்குமா என்று ஏக்கத்துடன் அவர் பேசுகிறார். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். பேர் அன்பு சகோதரர்களை, நாங்கள் மீண்டும் மீண்டும் நான் சொல்கிறேன், ஒவ்வொரு தொழுகையிலும் நாங்கள் துவா செய்ய வேண்டும். நம்மளுடைய ஆயுதம் இந்த துவா மட்டும்தான். இந்த துவா மூலம்தான் நம்மளுக்கு இன்ஷா அல்லாஹ் வெற்றி கிடைக்கும். எனவே ஒவ்வொரு தொழுகையிலும் இந்த பலஸ்தீன் மக்களுக்காக வேண்டி எங்களுடைய துவாக்களிலும் அவர்களையும் சேர்த்துக்கொள்ள வேண்டும், கட்டாயம் சேர்த்துக்கொள்ள வேண்டும் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.